வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10th 12th படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 10th தான் வந்து மினிமம் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் போதுமானது. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேட்டா இன்டர்வியூ மட்டும் தான். 19,900 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 62,300 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 30/6/2023 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய நேம், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து உங்களுடைய இங்கிலீஷ்லேயும் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹிந்தியில் தெரிஞ்சதுன்னு எழுதுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது உங்களுடைய ஃபாதர் நேம், அதே மாதிரி மதர் நேம், உங்களுடைய அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதுங்க. ஸோ இதில் டோட்டலாக எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். வித் பின்கோடோட வந்து எழுதுங்க. அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதேமாதிரி மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயிலு, இமெயில் ஐடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியோட அட்ரஸ்ஸு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஸோ எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நேஷனாலிட்டி என்னது, ஜெண்டர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், அதே மாதிரி அதனோட சர்டிஃபிகேட் என்னது அப்படிங்கிறதையும் வந்து கரெக்டாக வந்து எழுதுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே சர்வீஸ் பண்ணால் இல்லையா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து லாஸ்ட்டை வந்து சைன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பே மேட்ரிக்ஸ் 19,900 ப்ளஸ் 63,200 வரைக்கும் வந்து அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 19,900 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் ஒன்லி ஸ்பீடு போஸ்ட் அல்லது வந்து ஆர்டினரி போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும். நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் த அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், ஜென்ரல் கமிஷனரேட், ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், கஸ்டம் ஹவுஸ் நம்பர் 60 ராஜாஜி சாலை, சென்னை 600001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து நீங்கள் எழுதிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து கேபிட்டலில் தான் வந்து போல்ட்டாக வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இதை டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட்டு 30/6 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் பற்றி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிளை பற்றி என்னென்ன தெரிஞ்சிருக்குது, 2 வீலர் அண்டு 4 வீலரை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான போஸ்ட் ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரி தான். சரிங்களா? ஸோ இதையும் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்னா மறந்துடாதீங்க. தேங்க்யூ.